கைஸ், போன சனிக்கிழமை மே 10ஆம் தேதி பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டதுல இருந்தே நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இன்டர்நெட்ல வலம் வர ஆரம்பிச்சது. அதுவும் முக்கியமா ட்விட்டர்ல எக்கச்சக்கமா வலம் வர ஆரம்பிச்சது. அதுல ஒரு முக்கியமான ஸ்பெகுலேஷன் தான் இந்த பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஸ்டோரேஜ் அட்டாக் தியரி. சோ இந்த தியரியை பத்தி இன்னைக்கு நடந்த டிஜிஎம்ஓ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, நேத்து நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கைஸ், இன்னைக்கு மத்தியானம் நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கு ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்களும் பதில் சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தியரி என்ன, நிஜமாவே இந்தியா பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஸ்டோரேஜ் அட்டாக் பண்ணுச்சா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் என்னைக்கு முதல் முறையா சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க. நடுவுல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா முதல் முறையா என்னைக்கு இந்தியாவை நாடி வந்து சீஸ்ஃபயர் வச்சுக்கலாம் பேச ஆரம்பிச்சாங்க, சனிக்கிழமை அன்னைக்கு. Ladies and gentlemen, on the 10th of May, in the morning, even as we were getting into a huddle to wargame the events of the previous night, a routine exercise, I received a message on hotline from my counterpart in Pakistan seeking my willingness to communicate. Since our initial aim was to strike at terror camps, and all our actions in the subsequent days were in response to the intrusions and violations by the Pakistan Air Force and its army, it was decided that I would indeed speak with my counterpart. You are already aware, I've seen it being covered on national television, that my communication with the Pak DGMO was conducted at 15:35 hours yesterday and resulted in cessation of cross-border firing and air intrusions by either side with effect from 1700 hours 10th of May, after he proposed that we cease hostilities. அதே சனிக்கிழமை அன்னைக்கு இன்னும் சில தகவல்கள்லாம் வெளியாகுது. அபிஷியல் அப்டேட்ஸ் தான். அதுல ஒன்னு என்னன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு 1:44 AM, அதாவது வெள்ளிக்கிழமை நடு ராத்திரியில பாகிஸ்தான்ல ஒரு நிலநடுக்கம் வருது. 4.0 மேக்னிடியூட்ல அந்த நிலநடுக்கம் வருது. அன்னைக்கு காலையிலேயே விக்ரம் மிஸ்ரி அவர்களும் கர்னல் சோஃபியா குரேஷியும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாகிஸ்தானோட மல்டிபிள் ஏர்பேசஸ் அடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இந்த மல்டிபிள் ஏர்பேசஸ்ல ஒண்ணுதான் இந்த சரகோதா ஏர்பேஸும். இதற்கு பிறகு டேமியன் சைமன் ஒரு ஜியோ இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட் ட்விட்டர்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இந்த சரகோதா ஏர்பேஸை சேர்ந்த சில இமேஜஸ் எல்லாம், சில சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் பகிர ஆரம்பிக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ திங்க் இந்தியன் ஏர்போர்ஸ் சரகோதா ஏர்பேஸோட ரன்வேலியே குண்டு போட்டுருச்சுன்னு சொல்றாரு. ஒரு ஏர்பேஸுக்கு முக்கியமே ரன்வே தான். ஏன்னா அது வழியா தான் விமானங்கள் கிளம்பும், அது வழியா தான் விமானங்கள் தரையிறங்கும். அதுல குண்டு போட்ட மாதிரி சேட்டலைட் இமேஜஸ்லாம் காட்டுதுன்னு சொல்லிட்டார். அண்ட் அவர் சொன்ன தகவல்களும் உண்மைதான். ஏன்னா நேத்து டிஜிஎம்ஓ பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுல, அதுல ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்களும் என்ன சொல்றாருன்னா, சரகோதா ஏர்பேஸ்ல நாங்க குண்டு போட்டோம், அதுவும் ரன்வேலயே குண்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. Next. Now coming to Sargodha airfield. Remember, this is one of their important airfields wherein they have a lot of assets, F-16s, other assets which they keep getting, training institutes. And we have stuck this airfield. It is not, if you zoom in here, then one impact point here on the runway and second impact point of our weapon, precision weapon on the runway. And if you see this blown up, repairing going on, same here. Next. சோ இது வரைக்கும் எல்லாம் உண்மையான தகவல்கள் தான், எல்லாம் தனித்தனியான தகவல்கள் தான். இதற்கு பிறகு சில பேர் ட்விட்டர்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த தனித்தனி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சரகோதா ஏர்பேஸ் பக்கத்துல கிரானா ஹில்ஸ்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு. இந்த மலைப்பகுதியில நிறைய கேவ்ஸ் இருக்கான், குகைகள் இருக்கான். அதை கனெக்ட் பண்ற மாதிரியான டனல்ஸ் இருக்கான், நெட்வொர்க் ஆஃப் டனல்ஸ் இருக்கான். இந்த டனல்ஸோட என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும்ல, இல்ல குகைகளோட என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும்ல, அங்க ஃபோர்ட்டிஃபைட் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல வீடுகள் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் பாகிஸ்தான் ராணுவம் கட்டி வச்சிருக்கான். எதுக்குன்னா, அந்த குகைகளுக்குள்ள நியூக்ளியர் வாரட்ஸை மறைச்சு வச்சிருக்காங்களாம். அந்த இடத்தை, நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்க அந்த இடத்தை இந்தியா தாக்கிருச்சுன்ற மாதிரியான நியூஸ் வர ஆரம்பிச்சது, ட்விட்டர்ல வர ஆரம்பிச்சது, which is a unconfirmed news. அதுவும் இந்த கிரானா ஹில்ஸோட சேட்டலைட் இமேஜஸ், கூகுள் எர்த் இமேஜஸ் சில பேர் எடுத்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. சில பேர் பாருங்க, இந்த வெடி விபத்து கிரானா ஹில்ஸ்ல நடந்த வெடி விபத்துன்னு அந்த வீடியோஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபிளைட் ஒன்று வந்திருக்கு. இந்த ஃபிளைட்டோட நம்பர் EGY 19
1916. அதாவது ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிளைட். அது ஈஜிப்ட் நாட்டோட நைலோட டெல்டா பகுதியில போரான் என்ற கெமிக்கல் அதிகமா அவைலபிளா இருக்கும். அந்த கெமிக்கலை இந்த ஏர்கிராஃப்ட் மூலமா பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற இன்னொரு தியரி கிளம்ப ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த EGY 1916 ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல். சரி, இந்த போரான் கெமிக்கலை எதுக்குப்பா எடுத்துட்டு வரணும்னா, இந்த போரான் கெமிக்கல் ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை அப்சர்வ் பண்ணுமா. சோ அந்த கிரானா ஹில்ஸ்ல ஒரு நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த ஃபெசிலிட்டியை கரெக்டா குறி வச்சு இந்தியா தாக்கி இருக்கு. அதற்கு பிறகு அங்க ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ் உருவாகி இருக்கு. அதை சரி பண்ண இவங்க ஈஜிப்ட்ல இருந்து போரான் கெமிக்கலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தியரிஸ் உருவாக ஆரம்பிச்சது. சோ இந்த கேள்வியை இன்னைக்கு DGMO மீட்டிங்ல ஒரு ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் கேட்கிறாரு. அதற்கு AK பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் சட்டிலா கிண்டலோட, கிரானா ஹில்ஸ்ல நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா எங்களுக்கே அப்படி ஒரு விஷயம் தெரியாது. ஆனா நாங்க கிரானா ஹில்ஸ் அடிக்கல. நேத்து நான் ஒரு பிரீஃபிங் கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த பிரீஃபிங்லயும் கிரானா ஹில்ஸ் என்ற பகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். Thank you, sir. Snesh Philip here from the print. So the social media, the Twitter is abuzz with the fact that we hit a site called Kirana Hills, which is supposed to be the nuclear storage facility. And there is a lot of rumors about Sargodha. There are foreign analysts who've mentioned that the Sargodha attack led to certain leaks. Is there a confirmation that we actually hit Kirana Hills, or we were careful of not to do any such thing? Thank you. Thank you for telling us that Kirana Hill houses some nuclear installation. We did not know about it. Okay. And we've not hit Kirana Hills, whatever is there. Okay. I did not brief in my briefing yesterday. Thank you. ஸோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பாகிஸ்தான்ல இருக்க எந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் அடிக்கல, இல்ல கிரானா ஹில்ஸை அடிக்கல. அப்புறம் ஏன் ப்ரோ சீஸ் ஃபயர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலாம் அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி அடிச்சதே பெரிய இடம் தான். இஸ்லாமாபாத், பாகிஸ்தானோட கேபிட்டல் பக்கத்துல இருக்க சக்லாலா ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம். கராச்சி பக்கத்துல இருக்க ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம். The bases we struck includes Chaklala, Rafiki, and mind you, Chaklala is Islamabad. அதாவது பாகிஸ்தானோட முக்கியமான நகரங்கள்ல இருக்க ஏர்பேஸையும் அடிச்சிருக்கோம், அவங்களோட ரேடார்ஸ் அடிச்சிருக்கோம், அவங்களோட ஏர் ஸ்ட்ரிப்பை காலி பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க நினைச்சா உங்களை செயலிழக்க வச்சிருவோம்னு அர்த்தம். ஸோ இந்த மெசேஜே மோர் தேன் எனஃப்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அபிஷியலாவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரானா ஹில்ஸை AK பாரதி அவர்கள் அடிக்கலன்னு சொல்லியிருக்காரு.